ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் 6:30 வீடியோ எடுக்கிறேன். காலையில் எழுந்துச்சி மாவு அரைச்சிட்ருக்கிறேன். சாம்பார் வைக்கலான்னு பருப்பு வேக போடலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். பருப்பு, சீரகம், வெள்ளைப்பூடு, கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பருப்பை 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். 2 விசில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் அந்த கேப்பில் காயெல்லாம் வெட்டி வச்சுட்டேன். முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கிறேன். அந்த 2 விசில் வந்தோடனே எடுத்துகிட்டு இந்த காய் போட்டுட்டு சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு எடுத்து மறுபடியும் 2 விசில் வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை கூட்டு வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், பல்லாரி வெங்காயம் 1.5 வெங்காயம் போட்டிருக்கிறேன். அது 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு புளி லேசாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்புறம் தாளித்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், நல்லாயிருக்கும் சாம்பார், நல்ல புளிப்பு காரமோட. இந்த காய்கறி ஆட் பண்ணும்போது 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காரம் நல்லாயிருக்கும். தாளித்து ஊற்றும்போது வத்தல் போட்டுக்கோங்க. ஒரு பல்லாரி வெங்காயம் போட்டிருக்கிறேன். முருங்கைக்கீரை வதக்கும் போது தண்ணி ஊற்றாதீங்க. அந்த நம்ம எடுத்து போடும்போது இருக்கிற தண்ணியிலே வெந்துடும். சிம்லேயே வச்சு வதக்குங்க. இதில் தேங்காய், சீரகம், மிளகாய் அரைச்சி வச்சுருக்கிறேன். சிம்லேயே வச்சு வதக்குங்க. தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றினா நறுக்குன்னு ஆயிரும், நல்லா இருக்காது சாப்பிட்றப்போ. டீ போட்டுட்ருக்கிறேன். இன்னும் எந்திக்கல. கிரைண்டரில் உளுந்து அரைச்சிட்ருக்கிறேன். அரிசி கழுவி எடுத்து வச்சுட்டு உளுந்தை மாற்றிட்டு அரிசி போட்டுக்கிறேன். மாவு அரைக்கும்போது நான் அவல் கொஞ்சம் ஒரு தடவை கழுவி அப்படியே மறுபடியும் அதே தண்ணி ஊற்றி அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல வெள்ளைன்னு இருக்கும். மாவு நல்லா உப்பி வரும். எப்போவுமே மாவு அரைக்கும் போது நான் அப்படி தான் பண்ணுவேன். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். காலையில் 8 மணி ஆக போகுது. இப்போ தான் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ தான் தலைவர் எந்திக்காரு. எந்திச்சு அப்படியே மெதுவாக வாரான். எப்பவும் சீக்கிரம் எழுந்திருவான். இன்னைக்கு தான் லேட் ஆகிட்டு தூங்கிட்டான். குளிர் வர நைட்டு தூங்கின்னு சொன்னேன். பாட்டு போட்டோன்னு வேகமாக அங்கேருந்து உள்ளேருந்து வந்திருக்கான். பேம்பர்ஸ் எல்லாம் கலட்டி மாட்டி விட்டுட்டு தலைலாம் வாரணும். தலைலாம் வாரி முடிச்சாச்சு. மாவு அரைச்சாச்சு. காலையில் டிஃபனுக்கு தோசை, நேற்று வச்சு கறிக்குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. மதியானம் லஞ்சுக்கு தான் சாம்பார், கீரை பொரியல். அவ்வளோதான், சாப்பிட்டு இன்னும் கிரைண்டர் வேறு க்ளீன் பண்ணணும், பெரிய வேலை. பாக்ஸ் அடைச்சாச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி